நடத்துகிறவர்களாக இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் நமக்குள்ளே இருக்கும்போது அந்த டிசிப்ளின் தான் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த டிசிப்ளினுக்குள்ளே உருவாக்கப்படணும். டிசிப்ளின் அப்போ டிசைபிள்ஷிப் அப்படின்னாவே ஸ்கூலில் பிள்ளையை கொண்டு போய் சேர்க்குறப்ப அழுதுகிட்டே தான் இருக்கும், போய் போட்டுட்டு வந்துடுவாங்க, அழுக போய் விட்டுட்டு வந்துடுவோம். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அந்த பிள்ளை என்ன செய்யும், அதே ஒரு டிசிப்ளின் ஆயிரும், அவங்களுக்குள்ள ஒரு டிசிப்ளின் வந்துடும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு நாமே செல்ஃப் டிசிப்ளின் அவசியமாக இருக்குது. கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறது, கர்த்தருடைய நியமங்களை கை கொள்வது, இதெல்லாம் நமக்கு இந்த டிசிப்ளின் உள்ள ஒரு வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். ஆகவே அது நாம் உருவாக்குவோம், மற்றவங்களையும் நம்ம நடத்துவோம், நம்ம முன்மாதிரியாக இருப்போம். கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை தருவாராக. வருகிற நாட்களில் அந்த அப்படிப்பட்ட ஒரு சீசத்துவ டிசிப்ளின் ஆண்டவர் சீசர்களை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. அவர் அதிகாலையில் ஜெபம் பண்ணார்னா அந்த ஜெபத்தை அவங்களுக்கும் கற்றுக் கொடுத்தார். அப்போ ஒரு பேரண்ட்ஸ் வீட்டில் ஜெபிக்கிறாங்கன்னா பிள்ளைகளும் ஜெபிக்க பழக்க வைக்கணும். அந்த பிள்ளைகளுக்கு சோதனை வரும்போது இப்படி ஜெபம் பண்ணாதான் உனக்கு வர்ற சோதனையில் நீங்கள் தப்ப முடியும் அப்படின்னு அந்த ட்ரைனிங் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். நம்ம செய்யாததை பிள்ளைகளை செய்ய சொல்ல முடியாது, நம்ம நடக்காததை பிள்ளைகளை நடத்த முடியாது. ஆகவே இந்த டிசிப்ளின் ரொம்ப நல்லது. ஆண்டவர் அதற்காக தான் நம்மை ரட்சித்திருக்கிறார். எல்லாவற்றிலும் ஒரு ஒரு ஒழுங்குள்ள ஜெப வாழ்க்கை, ஃபாஸ்டிங் ப்ரேயர் அன்னைக்கு புதன்கிழமை நடந்தது, வெள்ளிக்கிழமை நான் அப்படி மீட்டிங் போகிறதுனால அதில் கூட ஒரு டிசிப்ளின் நமக்கு அவசியம். ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என்னை காட்டிலும் தகப்பனையோ தாயையோ மனைவியோ பிள்ளைகளையோ வீட்டையோ அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்போ ஆண்டவரை நம்ம சேவிக்கும் போது மிச்சம் மீதி அல்ல, ஒரு தியாகமுள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும். ஒரு சிலுவையை எடுத்து நம்ம அதில் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர தன்னைத்தானே வெறுத்து. அப்போ அந்த டிசிப்ளின் என்பது நம்ம இந்த நேரம் ஜெபிக்கிற நேரம் அப்படின்னா நம்ம அதில் கொஞ்சம் மாதத்தில் ஒரு முறை அந்த மாதிரி ப்ரேயர் பண்ணுறோம். அப்போ நம்ம அது உங்களுக்கும் நல்லது, ஆசீர்வாதமாக இருக்கும், கர்த்தருடைய ஆலயத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். மற்றவங்க மத்தியில் உங்கள் வளர்ச்சி ஆச்சரியமான காரியமாக இருக்கும். ஆகவே இந்த ஆண்டவர் இந்த வேதத்தின் அடிப்படையில் நம்ம ஒரு டிசிப்ளின் உள்ள வாழ்க்கை நாம் வாழ தீர்மானம் எடுப்போம். வருகிற நாட்களில் கர்த்தர் திருச்சபையில் இன்னும் நிறையா வளர்ச்சியை உண்டாக்க அது ஏதுவாக இருக்கும். நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்த செல்ஃப் டிசிப்ளின், ஆண்டவருக்கு உரிய அந்த இடத்த நான் வேறு காரியங்களில் கொடுத்து நான் என்ன செய்ய மாட்டேன், சிக்கிக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கும்போது நிச்சயமாக உங்களுடைய அந்த இடத்துல கர்த்தர் நிற்பார். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். மார்க்கு 14ஆம் அதிகாரம், மார்க்கு 14ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மார்க்கு 14 47ஆம் வசனத்திலிருந்து 52ஆம் வசனம் வரை. அப்பொழுது கூட நின்றவர்களில் ஒருவன் கத்தியை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். இயேசு அவர்களை நோக்கி, கல்லனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆனாலும் வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டியதாயிருக்கிறது என்றார். அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போர்த்து கொண்டு அவர் பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான்.
இயேசுவை அவர்கள் பிரதான ஆசாரியனிடத்தில் கொண்டு போனார்கள். அங்கே ஆசாரியர், மூப்பர், வேதபாரர் எல்லாரும் கூடி வந்திருந்தார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு அவர் கடந்த வாரம் பார்த்தோம், இந்த யூதாஸ் காரியத்து இயேசுவை காட்டி கொடுத்த காரியங்களை நாம் பார்த்தோம். இன்றைக்கு அதை தொடர்ந்து ஆண்டவர் இயேசுனுடைய ஒரு சீசன் இங்கு இந்த இடத்துல பெயர் சொல்லப்படலை. பட்டயத்தினாலே அங்கு வாசிக்கிறோம் 47ஆம் வசனம், அப்பொழுது கூட நின்றவர்களில் ஒருவன் கத்தியை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. இந்த மார்க்கு சுவிசேஷத்துல கொஞ்சமாக அதனுடைய விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கடைசி நேரத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய நிறைய விளக்கங்கள் மத்தேயு 26ஆம் அதிகாரம், யோவான் 18ஆம் அதிகாரம் அதிலெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு மத்தேயு 26ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம், அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயோ? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? எல்லாரும் சொல்லுங்களேன், வேத வாக்கியங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு அந்த ஒவ்வொரு காரியங்களையும் வேத வாக்கியங்களை சொல்லியே அதை சொல்லுகிறார். வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் அப்படிங்கிறார். 55ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அந்த வேளையிலே இயேசு ஜனங்களை நோக்கி, கல்லனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன், அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆகிலும் தீர்க்கதரிசிகள், எல்லாரும் வாசிக்கலாம், ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீசர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, அப்போ இங்கு 3 விதமான மகிமையை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒன்று, இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லுகிறார், வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக, வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக. ஒவ்வொன்றையும் அப்படி சொல்லியே சொல்றார், வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக அப்படிங்கிறார். அடுத்து அங்கு சிலுவையின் மகிமையை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு எதற்காக அந்த இடத்திற்கு போகிறார் என்று சொன்னால், அந்த சிலுவையின் மகிமைக்கு நேராக அந்த சிலுவை பாடுகள் அதை ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றி முடிப்பதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு போகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக வேத வாக்கியத்தின் மகிமை. ஒவ்வொன்றும் ஆண்டவர் வேத வாக்கியத்தை சொல்லியே அந்த காரியங்கள் நிறைவேறுகிறது. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. சங்கீதம் 22ஆம் சங்கீதம் முதல் வசனத்திலே வாசிக்கிறோம். சங்கீதம் 22 முதல் வசனம், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர். இது வேத வாக்கியம். தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்து பிறக்கிறதற்கு 1000 வருடங்களுக்கு முன்பாக தாவீது மூலமா பரிசுத்த ஆவியானவர் சொன்ன வார்த்தை நிறைவேறத்தக்கதாக சிலுவையில் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்னார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அப்ப அந்த வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, அந்த வேத வாக்கியத்தோடையே அவர் நிறைந்து இருக்கிறார்.
வேத வாக்கியங்களை அவர் மகிமைப்படுத்துகிறார். அதே போல மார்க் 14 வாசிக்கிறோம். மார்க் 14 இங்கு ஆண்டவர் அங்கு சொல்றாரு, மேய்ப்பனை வெட்டுவேன். இந்த மந்தை 27ஆம் வசனம், இயேசு அவர்களை நோக்கி, மார்க் 14:27, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள் என்று எழுதியிருக்கிறபடி, ஹல்லேலூயா, என்று எழுதியிருக்கிறபடி அந்த வேத வாக்கியங்களையே அவர் கோட் பண்ணி சொல்லுகிறார். அதே போல சங்கீதம் 22:16, சங்கீதம் 22:16, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள், என் எலும்புகளையெல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். பாருங்க, இந்த வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாகவும் அங்கு நாம் வாசிக்கிறோம், என் எலும்புகளையெல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. அப்போ சிலுவையில இங்கு இந்த கெத்செமனில ஆண்டவர் இயேசுவை பிடிக்க வரும்போது சீசர்கிட்ட சொல்றாரு, வாங்க நம்ம போகலாம் அப்படிங்கிறார். ஜெபிக்க சொன்னாரு. ஜெபிக்க சொன்ன நேரம் அவங்க ஜெபிக்கல. அப்புறம் திரும்ப திரும்ப சொன்னாரு, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. பாருங்க அன்பானவர்களே, பிறகு என்ன சொல்றாரு, நாம் எழுந்திருங்க, வாங்க போவோம் அப்படிங்கிறார். இதோ அந்த வேலை வந்தது அப்படின்னு பிடிக்க வர்றாங்க. அப்ப பிடிக்க வரும்போது அந்த இருட்டான நேரம், அந்த இருட்டான நேரத்துல ஆண்டவர் இயேசு கேட்கிறார், யாரை தேடுகிறீர்கள், யாரை தேடுகிறீர்கள்? அப்ப இயேசுவை அப்படின்னு சொன்னோன்னா, நான் தான் அவர், நான் தான் அப்படிங்கிறார். அப்போ ஆண்டவர் இயேசு அதுல என்ன செய்யல, தம்முடைய கூட இருக்கிற சீசர்களையும் பாதுகாக்கிறதற்கு தன்னை தெளிவாக முன்னிறுத்துகிறார். நான் தான் அப்படிங்கிறார். இந்த யோவான் 18ஆம் அதிகாரத்திலேயும் இந்த பகுதி, வேத பகுதி வருகிறது. நான் தான் அப்படின்னா, நான் தான் அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே ஆண்டவற்றை கேட்கிறார், ஆண்டவரே உம்முடைய நாமம் அதை சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஐ ஆம் தட் ஐ ஆம். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அப்போ அதே அந்த வார்த்தையை இயேசு சொல்றார், யாரை தேடுகிறீர்கள்? ஆண்டவர் இயேசு சொல்றார், நான் தான் இயேசுவை அப்படின்னு சொன்ன, நான் தான் அவர். அப்போ அந்த அந்த கிரேக்க இதுல சொல்லப்பட்டிருக்கு, ஆயாம் அப்படிங்கிறார் இயேசு, நான் தான் அந்த நபர். அப்போ எல்லாவற்றிலும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றத்தக்கதாக கல்வாரி சிலுவையிலே அந்த மரணத்தை நிறைவேற்றி மனுக்குலம் எல்லாருக்கும் அந்த மீட்பை ஆயத்தமாக்கத்தக்கதாக அது அதற்காகவே எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் முழுவதும் பாடுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் படப்போகிற பாடுகள். இந்த யூதர்கள் என்ன பண்ணினாங்கன்னா, மேசியா எப்படி இந்த பூமியிலே புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்குவார், இந்த பூமி எப்படிலாம் மாற்றப்படும், அவர் எப்படிலாம் வெற்றி சிறப்பார், அதெல்லாம் பார்த்தாங்க. இந்த பாடுகள் அவர் கைவிடப்படுதல்ங்கிறத ரொம்ப தியானிக்காம அதை அப்படியே விட்டுட்டாங்க. கிறிஸ்தவங்கள்லையும் என்ன செய்வாங்க, ஒரு சில சங்கீதம் மட்டும், 91ஆம் சங்கீதம், அப்புறம் வேதத்தில் ஒரு சில பகுதிகள் மட்டும், ஒரு சிலதெல்லாம் விட்டுருவாங்க. அது மாதிரி நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ள சங்கீதம் 23, மற்றதெல்லாம் நம்ம என்ன செய்யறது இல்லை, தேவைங்கிற நேரம் இதை மட்டும் வாசித்துக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கத்தக்கதாக, பிரியமானவர்களே, இந்த வேத வாக்கியங்களை ஆண்டவர் அந்த மகிமையை காமிக்கிறார். ஒவ்வொரு இடங்களையும் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்.
ஆண்டவர் இயேசு அந்த வார்த்தையின் மகிமையை வெளிப்படுத்திட்டே இருக்கிறார் ஒவ்வொரு காரியங்கள்லையும். ஸ்தோத்திரம். அதே போல யோவான் 18ஆம் அதிகாரம் யோவான் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். எல்லாரும் வாசிக்கலாம். 3ஆம் வசனம், யோவான் 18:3. யூதாஸ் போர்ச்சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவெட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். எப்படி வந்தாப்பிள்ளையாம்? பந்தங்களோடும் தீவெட்டிகளோடும் ஆயுதங்களோடும். கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் வந்திருக்கிறாங்க. யாரை பிடிக்கிறதுக்கு? இயேசுவை பிடிப்பதற்கு. கையில ஆயுதங்கள் வச்சிருக்கிறாங்க, ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, தீவெட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா அது இருட்டான நேரம். ஆண்டவர் இயேசு அங்க வழக்கமா ஜெபிக்கிறதுக்கு போகிற இடம். அப்போ யூதாஸ் சொன்னாப்புல, முகம் தெரியாது, நான் முத்தத்தினால காட்டி கொடுக்குறேன் அப்படின்னு. அப்போ நான் முத்தம் இடும்போது அவரை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு. அப்ப இயேசு கேட்கிறார். அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். மைக்ல வாசிங்களேன். அடுத்த வசனம் 5ஆம் வசனம். அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களுடைய கூட நின்றான். இங்க ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்றார் பாருங்க. யாரை தேடுகிறீர்கள் அப்படின்னு கேட்டபோது அதற்கு இயேசு, நான் தான் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், ஐ ஆம், நான் தான். யாரை தேடுகிறீர்கள்? அடுத்து அங்க சொல்றாரு 6ஆம் வசனத்துல, நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்னவுடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். பாருங்க, அங்க அவருக்குள்ள இருக்கிற மகிமையை பாருங்க. அந்த லெஜசி, அதாவது அவருக்குள்ள இருக்கிற அவர் அந்த மகிமையோட இருக்கிறார். போர்ச்சேவர்கள் வந்து அவரை பிடிக்கிறப்ப அவருக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை சாதாரணமானது அல்ல. அந்த போர்ச்சேவர்கள்ட்ட இருக்கிற ஆயுதங்களை காட்டிலும், அவங்களுக்கு இருக்கிற ராணுவ வீரர்களை காட்டிலும், அங்க இருக்கிற அந்த கூட்டத்தை காட்டும், யாரை தேடுகிறீர்கள் சொன்னோன்னு அவ்வளவு பேரும் பின்னாடி விழுகிறாங்க. அங்க அந்த வார்த்தையை பாருங்க, அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். அவர் தேவன், கடவுள், அதே நேரத்தில் அவர் மனுஷகுமாரனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் யாரா இருக்கிறாரு? மனுஷகுமாரனாக இருக்கிறார். அந்த மகிமை, அவர் சொல்றார், நான் தான் அவர் என்று. எல்லாம் சொல்லுங்களேன், நான் தான் அவர் என்று. ஆண்டவர் இயேசு சொல்ற, ஐ ஆம் அப்படிங்கிறார், நான் தான். அந்த பழைய ஏற்பாட்டில் யெகோவா கர்த்தர் அந்த மகிமையை மோசேக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அதே இதை கோட் பண்றார் பாருங்க, நான் தான் அவர். நீங்க மற்றவங்களெல்லாம் தொந்தரவு பண்ணாதீங்க, ஆயத்தமா இருக்கிறார், என்ன நிறைவேற போகிறது. ஆண்டவர் இயேசு அதை முன்கூட்டி அறிந்திருந்தார். சிலுவையில் மரிப்பதும் பிறகு உயிரோடு எழுந்திருப்பதும் உலகம் முழுவதும் அந்த நாமத்தினாலே மனுக்குலத்திற்கான அந்த மீட்பையும் அவர் அறிந்திருந்தார். பாருங்க, அப்ப அறிந்திருந்தனால தான் சொல்றாரு, அவர் நான் தான் அவர், நான் தான் அவர். அடுத்து அங்கு வாசிக்கிறோம், அவர்கள் பின்னிட்டு தரையிலே. யோசித்து பாருங்க, ராணுவ வீரர்கள் கீழே விழுவாங்களா? அவங்க நல்ல பலசாலியா இருப்பாங்க, கொஞ்சம் நல்ல உடல் பயிற்சிலாம் செய்து தான் அந்த வேலையில் எடுத்திருப்பாங்க. அதுலேயே அவங்க தேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மகிமை அவர் கேட்டபோது இவங்களுடைய பலம்லாம் அங்கே ஒன்றுமே இல்லை, கீழே விழுந்தார்கள்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். 7ஆம் வசனம், அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக,
நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை பாருங்க, நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. ஒருத்தரையும் இழந்து போகலையாம். ஹல்லேலூயா. ஒருத்தரையும் அவர் என்ன செய்யல, அது என்னனால நீங்க யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு அதை என்ன செய்யற, ப்ரொடெக்ட் பண்ற. நான் தான் அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறார். அடுத்து 10ஆம் வசனம், அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்குஸ் என்று பெயர். பாருங்க, இந்த வேலைக்காரன் யாருன்னா பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன். சொல்லுங்களேன், பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன். பிரதான ஆசாரியன் அவர் தான் போய் அங்க விசாரிக்க போறார். இயேசுவை விசாரிச்சு சிலுவையிலே கொல்லுவதற்கு ஒப்பு கொடுக்க போறார். அப்ப இந்த பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன் அவன் காத பட்டயத்தை எடுத்து இந்த பேதுரு என்ன செய்யறாரு, ஒரே வெட்டிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம், பட்டயத்தை வைத்து கொலை செய்வதற்கு அதை என்ன செய்தார், பிரயோகித்தார். பட்டயம் கொஞ்சம் தவறிச்சு. ஹல்லேலூயா. கழுத்தை வெட்டுறதுக்கு தான் வீசினார், காதை வெட்டுறதுக்கு வீசல. அந்த பட்டயத்தை எதுக்கு வீசினார் கவனிக்கலாம். பட்டயத்தை எதுக்கு வீசினாரு, கழுத்து துண்டா போகணும். ஆனா காது என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் மாறி போய் காதுல அடிச்சிருச்சு. அப்போ பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கூட இருந்த இந்த அப்போஸ்தலனாய் இருக்கிற பேதுரு அவர் என்ன பண்ணி இருக்கிறாரு, அந்த பட்டயத்தினால இந்த மற்ற 3 புஸ்தகங்கள்ல கவனிக்கலாம், மற்ற 3 புஸ்தகங்கள்ல இந்த மனுஷன் யாருன்னு பேர் போடல, யாரு கூட இருந்த ஒருவன் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா அந்த யோவான் சுவிசேஷம் பின்னாடி எழுதப்பட்டது, அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா பேதுரு அப்படின்னு பேர் போட்டிருக்கு. ஏன் பேர் எழுதலை அப்படின்னா, இந்த எழுதுனது கூட கவனிக்கலாம், அங்க இருக்கிற பிரதான ஆசாரியர்களுக்கு தெரிந்தா அது சட்டத்தின்படி குற்றமாக மாறிவிடும். இருட்டா இருக்கு, இருட்டான நேரத்தில் வந்து யூதாஸ் முத்தமிட்டு இயேசுவை காட்டி கொடுக்குறான். கூட அந்த சீசர்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ 200 பேர் அந்த அளவுக்கு போர் சேவகர்கள், அங்கே இந்த பரிசேயர்கள் இவங்கெல்லாம் கூட்டமாக வந்திருக்கிறாங்க. ஏன் அப்போ இயேசு கேட்குறாரு, நான் எத்தனையோ முறை ஜனங்கள் மத்தியிலே போதகம் பண்ணினேன், நான் பிரசங்கம் பண்ணினேன், அப்பெல்லாம் வராம ஒரு கள்ளனை பிடிக்கிறது போல ஏன் அப்படி வந்தீங்க அப்படிங்கிறார். அப்படின்னா என்னன்னா, ஜனங்கள் இருக்கும்போது அவரை பிடிச்சா ஜனங்களே எதிர்த்துருவாங்க, ஜனங்களே என்ன செய்வாங்க, ரிவிட் ஆயிடுவாங்க, எல்லாம் எதிர்த்து அந்த போர் சேவர்களுக்கு விரோதமாக எழும்பிடுவாங்க. அதனால தான் என்ன செய்யறாங்க, இருட்டோட வர்றாங்க. அப்போ அவங்க கைகள்லையும் ஆயுதம் இருக்கு, கூட இயேசுவை பிடிக்க வந்தவங்க கையில் ஆயுதம் இருக்கு. கூட இருந்த அப்போஸ்தலன் பின்னாட்களில் ஒரு தலைவனாக மாறுகிற ஆண்டவர் இயேசு தெரிந்து கொள்ளப்பட்ட அவர் கையிலையும் என்ன இருக்கு சொல்லுங்களேன், பட்டயம். ஹல்லேலூயா. இந்த பட்டயத்தை எதுக்கு எடுக்கிறாரு, தலைவனை பிடிக்க வந்துட்டாங்க, விடுறதா, தலையை ஒரே வெட்டிடலாம், முடிஞ்சு போச்சு அப்படின்னு. ஆனா இயேசு சொல்றாரு, 11ஆம் வசனம் எல்லாரும் வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உன் உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது போர் சேவகரும் 1000 போர் சேவகருக்கு தலைவனும் யூதருடைய ஊழியக்காரரும் இயேசுவை பிடித்து அவரை கட்டி முதலாவது அவரை அண்ணா என்பவனிடத்திற்கு கொண்டு போனார்கள். போதும். இங்கே வாசிக்கிறோம், பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். உன் பட்டயத்தை உரையிலே போடு அப்படின்னார். பாருங்க, ஆண்டவர் அதை கடிந்து கொள்றார். உன் பட்டயத்தை உன் உரையிலே போடு அப்படிங்கிறார். இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு, பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தினால என்ன செய்வான், சாவான். கவனிக்கலாம்
பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு அவரை பிடிக்க வந்தவங்களும் பட்டயத்தை வச்சிருக்கிறாங்க, கூட இருந்த அப்போஸ்தலனும் பட்டயத்தை பயன்படுத்துறார். ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த ரெண்டு காரியங்களையும் இயேசு என்ன பண்றாருன்னா கடிந்து கொள்றார். இந்த காரியங்களை அவர் கடிந்து கொள்றார். இப்படி ஏன் பண்றீங்க அப்படிங்கிறார். அது மாத்திரமில்ல, அந்த காதை எடுத்து அந்த காதுல ஒட்டிடுறார். அங்கே ஒரு ஆப்ரேஷன் நடக்குது, காது துண்டா கிடக்கு. அந்த காதை எடுத்து என்ன செய்யறாரு, அந்த காது துண்டிக்கப்பட்டவன் காதிலேயே திரும்ப ஒட்டிடுறார். அங்கே உடனே ஹீலிங் ஆகுது. எப்படி நடக்குது பாருங்க. அதை சுகமாக்கிடுறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இங்கு மார்க்கு 14ஆம் அதிகாரம், மார்க்கு 14, ஸ்தோத்திரம், 49ஆம் வசனம். அதில் பின்பகுதி, ஆனாலும் வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாய் இருக்கிறது என்றார். என்ன நிறைவேற வேண்டியதாய் இருக்கிறது? 48 இயேசு அவர்களை நோக்கி, கள்ளனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன், அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆனாலும் வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாயிருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், வேத வாக்கியம். நிறைய இடத்துல அவர் இந்த வேத வாக்கியம். ஆண்டவர் இயேசு பிறக்கிறப்ப அவர் எப்படி பிறந்தாரு? பிறக்கிறப்பயே பெரிய ஆளா பிறந்துட்டாரா? இல்ல. பிறக்கிறப்ப ஒரு சின்ன குழந்தையா, 12 வயது வரும்போது அங்கு தேவாலயத்தில் நின்று இந்த வேதத்தை எடுத்து வேத வாக்கியங்களை தெளிவாக வாசிக்கிறார். அவருக்குள்ள இருக்கிறது எல்லாம் அந்த வேத வாக்கியங்களாகவே நிறைந்திருக்கிறார். அவர் எதுல வளர்ந்தாராம்? இயேசு வளர்ந்தார் அப்படின்னு போட்டிருக்கு. ஞானத்திலே வளர்ந்தார், மனுஷர் தயவிலே வளர்ந்தார். இயேசு வளர்ந்தார், அதை தன்னை வளர்த்து கொள்றார். ஸோ நான் ஆண்டவருடைய பிள்ளை அப்படிங்கிறவங்க என்ன செய்வாங்க? ஒரு டிசிப்ளின் பண்ணுவாங்க, கற்றுக்கொள்றதற்கு. கர்த்தருடைய நாமத்திலே அந்த ஒரு ஒழுங்குள்ள ஒரு வாழ்க்கை. வளர்ந்தார், வளர்வது, பிள்ளைகளை வளர்க்கணும். பைபிள்ல வாசிக்கிறோம் சாமுவேலை குறித்து, பிள்ளையாண்டான் வளர்ந்தான். பிள்ளை வளருது. எப்படி வளருது? அவரு ஏலி என்கிற ஆசாரியனுக்கு முன்பாகவும் தேவ சமூகத்திலும் அந்த பிள்ளை வளர்ந்ததாம். நல்ல கவனிங்க, இன் பிரசன்ஸ் ஆஃப் காட் ஜெபிக்கும் போது உங்களுக்குள்ள அந்த வளர்ச்சி இருக்கணும். ஜெப வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி இருக்கணும். உங்களை பார்த்து ஜெபம் பண்ணி எத்தனை நாள் ஆச்சுங்க? போன வருஷம் ஜெபம் பண்ணீங்க. இல்லை, வளரணும். ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். எவ்வளவு சேலஞ்சஸ், எவ்வளவு காரியம் இருந்தாலும் கர்த்தருடையதுல நம்ம அதில் எப்படி இருக்கணும்? நல்ல ஒரு ஒழுங்குள்ள ஒரு ஜீவியம் இருக்கணும். பவுல் ரோமர் 8 சொல்றாரு, உபத்திரவமோ, வியாகுலமோ, நாசமோசமோ, பட்டயமோ, பசியோ, நாசம், அதுல என்ன சொல்லிட்டு சொல்றாரு? இவைகள் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? இவைகள் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவுக்குள் நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். சொல்லுங்களேன், இவைகள் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவுக்குள் நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். திரும்ப சொல்லுங்களேன், கிறிஸ்துவுக்குள் நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அங்க சொல்றாரு, பசியோ, நாச மோசமோ, பட்டயமோ, வியாகுலமோ, அதெல்லாம் சொல்றார் வரிசையா சொல்லிட்டு, இவைகள் எல்லாவற்றிலும். அப்ப கிறிஸ்துவின் நிமித்தம் எத்தனையோ ஒரு சில பாடுகள் இருக்கலாம், ஒரு சில காரியங்கள் ஏன் நடக்குதுன்னு தெரியாம இருக்கலாம். ஆனா ஒன்று, கர்த்தர் ஏதோ ஒரு மகிமையானதை செய்ய போறாரு, மகத்தானதை செய்ய போறாரு. அப்படி சொல்லிட்டு கடைசி சொல்றாரு, இவைகள் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? சொல்லுங்களேன், இவைகள் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அது என்னது? உபத்திரவமா இருக்கலாம், வியாகுலமா இருக்கலாம், பசியா இருக்கலாம், நாச மோசமா இருக்கலாம், பட்டயமா இருக்கலாம்,
இதெல்லாம் இருக்கலாம். ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை இவைகள்லாம் பிரிக்காது. நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஒரு நல்ல வெளிப்பாடு இருக்கணும். அந்த அந்த உணர்வு இருக்கணும். இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்க போகிறார், ரத்தம் சிந்த போகிறார், அவமானப்பட போகிறார், காரி துப்புறாங்க, தலையில ஓங்கி கொட்டுறாங்க. ஆனா ஒரு வெளிப்பாடு இருக்கு. என்ன வெளிப்பாடு? அவர் தான் மரிப்பதும் பிதாவானவர் அவரை உயிரோடு எழுப்புவதும். இந்த சிலுவையின் மீட்பு அநேக மனுக்குலத்தை மீட்கத்தக்கதாக. ஹல்லேலூயா. பாருங்க, அதை குறித்து நாம் வாசிக்கலாம். ஏசாயா 53 அதிகாரம். ஏசாயா 53 1ஆம் வசனம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? எல்லாரும் வாசிக்கலாமா சத்தமா? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? 2 கொஸ்டின் இருக்கு. என்ன கொஸ்டின்? 2 கொஸ்டின். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு? அப்ப இதுக்கு பதில் சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறவங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுவார், விசுவாசிக்கிறவங்களுக்குள்ள கர்த்தருடைய புயம் வெளிப்படும். அல்லேலூயா. அந்த கேள்வியிலேயே 2 பதில் இருக்கு, 2 கேள்வி. இந்த தீர்க்கதரிசி 800 வருஷங்களுக்கு முன்னாடி இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனம் சொல்றார். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கொஸ்டின், யார்? யார் விசுவாசிக்கிறா? இந்த வார்த்தையை கேட்கிற இந்த இடத்துல நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்க குடும்பத்திற்காக, உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, உங்களுடைய தேவைகளுக்காக அவரை விசுவாசிக்கிறீங்களா? அடுத்த ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசித்தவன், விசுவாசித்த சகோதரி, விசுவாசித்த சகோதரர் யார்? உங்க குடும்ப வாழ்க்கையில இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? அவரை மையமா வைக்கிறீங்களா? அப்படி ஜெபிக்கிறீங்களா? அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? விசுவாசிக்கிறவங்களுக்கு என்ன வெளிப்படும்? பதில் சொல்லுங்களேன். கர்த்தருடைய புயம் வெளிப்படும். ஹல்லேலூயா. யாருக்கு வெளிப்பட்டது? விசுவாசித்தவங்களுக்கு அந்த புயம் வெளிப்படும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஜெபிக்கிறதுக்கு நேரம் எடுத்துக்கொள்ளணும். அதற்காக தான் விசுவாசிக்க நேரம் எடுக்கணும். அதற்காக தான் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி இப்படி இயேசுவை நோக்கி பார்க்கிறதுக்கு நேரம் எடுத்துக்கொள்ளணும். தீர்க்கதரிசி சொல்றாரு, 2ஆம் வசனத்துல சொல்றாரு. முதல் இந்த ஏசாயா 53:1 அந்த சிலுவையின் மகிமையை காமிக்கிறார். சிலுவையில என்ன விதமான அந்த மகிமை வெளிப்பட போகுது. இது ஏசாயா 53ஆம் அதிகாரம் என்பது வேத வாக்கியத்தின் மகிமை, 2ம் அங்கு வெளிப்படுது. இயேசுக்குள்ள இருக்கிற மகிமை, அவர் ரத்தம் சிந்தி அந்த காயங்கள் என்ன செய்கிறது? அந்த காயங்கள் வியாதியா இருக்கிறவர்களை குணமாக்குகிறது, தீராத வியாதியை சுகமாக்குகிறது, பாவத்தின் இச்சை என்கிற அசுத்தத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறது. விடுதலையே ஆக முடியாத அடிமைத்தன கட்டுகள், அதிலிருந்து இயேசு விடுதலை ஆக்குகிறார். அதற்காக தான் அந்த சிலுவைக்கு அவர் போகிறார். அந்த நிச்சயத்தோடு இயேசு அந்த சிலுவைக்கு போகிறார். இங்கு வாசிக்கலாம் எல்லாரும் 2ஆம் வசனம். இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்தில் இந்த துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். சொல்லுங்க, எழும்புகிறார். அவருக்கு எப்படி இருக்கா? அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், பாடு துக்கம் நிறைந்தவரும், பாடு இருந்தோம், நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். இந்த சிலுவை என்பது நிறைய பேருக்கு என்னன்னா ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடா இருக்கு. இங்கு அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். வாசிங்களேன். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை பாடுகள், இதை தான் இயேசு பார்க்கிறார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம்
அவர் நொறுக்கப்பட்டார். அடுத்ததாக வாசிக்கிறோம், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை. சொல்லுங்களேன், கையை உயர்த்தி சொல்லுங்களேன். எனக்கு, என் குடும்பத்திற்கு, என் பிள்ளைகளுக்கு, என் சந்ததிக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வந்தது. ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால், அவருடைய காயங்களால் நான் குணமானேன். நாங்கள் குணமாகிறோம். சொல்லுங்களேன், நாங்கள் குணமாகிறோம். ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளாலே நாம் குணம். நம்ம நிறைய நேரம் அந்த டிப்ரெஷன்ங்கிறாங்க பாருங்க, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஸோ அதெல்லாம் காயம், உள்ளான காயம். அந்த காயங்களை யார் குணமாக்குவா? தேவன் அவர் குமாரனை காயப்படும்படியாக ஒப்பு கொடுத்தார், கைவிடப்படும்படி ஒப்பு கொடுத்தார். இயேசு அந்த காயங்களை அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாகவே இதற்காக வருகிறார். இப்ப தீர்க்க தரிசனமாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது 6ஆம் வசனம், நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். சொல்லுங்களேன், போனோம். இந்த விக்கிரக ஆராதனைன்னு சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, அதில் பைபிளில் அது சாபமான ஒன்று. அதே போல அசுத்தமானதை இச்சிப்பதும் விக்கிரக ஆராதனை. இருதயத்தில் அப்படியே ஏதோ ஒன்று ஈர்க்குது, செல்போன் அப்படியே ஈர்க்குது, அல்லது கண்களின் இச்சை அப்படியே ஈர்க்குது. ஆண்டவரை காட்டிலும் அப்படியே ஏதோ இன்ஸ்டாகிராம் அல்லது ஃபேஸ்புக் அல்லது ஏதோ ஒரு காரியம் அப்படியே ஈர்க்குது. அப்படின்னா அது இருதயத்திலே அந்த விக்கிரக ஆராதனை. அது என்ன பண்ணுமா? தேவனுடைய அந்த மகிமையை அது எடுத்துக்கிடுமா, அது வஞ்சிக்குமா. அது பேர் என்னன்னா பிசாசு, வஞ்சக ஆவி. ஒரு சிலருக்கு வீட்டுக்காரர் சாப்பிட வந்தாருன்னா கூட சாப்பாடு வைக்க மாட்டாங்க, அந்த ஃபோனில் தான் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ரோட்டில் நடந்து போவாங்க, வண்டி வருதுன்னு கூட பார்க்க மாட்டாங்க, அவ்வளோ பிஸியாக இருக்கிறாங்க. நிறைய கமிட்மெண்ட்டு. எத்தனை ஆக்சிடென்ட் பாருங்க. டூ வீலரில் போகிறப்பே காதில் வச்சுக்கிட்டே அந்த இது போவாங்க, இன்னும் நடந்துக்கிட்டே அப்படியே. அப்போ அது என்னன்னா, இந்த லஸ், இச்சை, இந்த விக்கிரக ஆராதனை என்பது என்னதுன்னா எந்தவித ஒழுங்குமே இருக்காது. அது ஒரு மந்திரவாத சக்தின்னு போட்டிருக்கு. அதனால தான் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நியாயம் விசாரிப்பேங்கிறார். ஒருவேளை படிப்பு ஒரு விக்கிரக ஆராதனையாக இருக்கக்கூடாது, பணம் ஒரு விக்கிரக ஆராதனையாக இருக்கக்கூடாது, பெருமை ஒரு விக்கிரக ஆராதனையாக இருக்கக்கூடாது. நான் யார் தெரியுமா அப்படி, அது ஒரு பெருமை. எனக்கு நிறைய தெரியும், அது ஒரு பெருமை, அது ஒரு விக்கிரக ஆராதனை. விக்கிரகம்னா என்னன்னா அது அது மனதில் அப்படியே நம்ம ஆண்டவரை காட்டிலும் நம்மளை என்ன செய்யறது, அப்படியே ஒரு போதை மாதிரி மயக்க பூமிக்குள்ள கொண்டு போறது. ஜெபிக்கிற காரியங்கள்ல நான் நல்லா இருக்கிறேன், ஜெபிக்க தேவையில்லை, அது ஒரு அந்த அந்த வஞ்சக ஆவி. நான் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கிறேன், எனக்கு இயேசு கிறிஸ்துவிடத்துல நான் அப்படி ஜெபிக்க தேவையில்லை, நான் பரிசுத்தமா இருக்க தேவையில்லை, ஐ ஆம் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி அந்த மனதில் வருது பார்த்தீங்களா, ஒரு விதமான திருப்தி. ரொம்ப கவனம், அங்கதான் சோதனை இருக்கு, அங்கதான் வஞ்சகன் பிசாசு வஞ்சிக்கிறவன் இருக்கிறான். அதனால தான் போட்டிருக்கு, நீங்கள் சோதனைக்குள் அகப்படாதபடி அப்படிங்கிறார். எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு என்ன செய்யறானா, வகை தேடி. அவன் கொம்பு வச்சு கருப்பா அப்படிலாம் வரமாட்டான். அவன் எப்படி வருவான் அப்படின்னா, உங்களை எப்படி மனதை மயக்கணும் அப்படிங்கிற அந்த விதத்துல தான் வருவான். அப்போ நம்ம என்ன செய்யணும், அதன் மத்தியில நம்ம ஜாக்கிரதையா இருந்து, நமக்கு விரோதமாக வரப்போகிற ஒரு சில பிசாசினுடைய அந்த கண்ணிகளை, தந்திரங்களை இயேசுவின் நாமத்துல ஜெபித்து மேற்கொள்ளணும், விசுவாசித்து மேற்கொள்ளணும். ஜாக்கிரதையா இருந்து உணர்வுள்ள ஆவியோடு கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்க போகிறோம். யார் மேலேயாவது கசப்பு இருந்தா, ஆண்டவரே நீங்க சொல்றீங்க, நான் மன்னிச்சுறேன், தேவனோடு ஒப்புரவாகி கொண்டு நம்மை தாழ்த்தி, அதுல நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, ஈகோ இருக்கக்கூடாது. பாருங்க, இங்கு தீர்க்கதரிசி விதமா சொல்றாரு 6ஆம் வசனத்துல, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன்
இந்த தன் வழியிலே போனோம்னா என்னன்னா தன் அந்த மனுஷனுக்குள்ள செம்மையா தோன்ற வழி, மனுஷனுக்கு நான் செய்யறதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு நமக்குள்ள அவான்னா என்னன்னா அந்த விழுந்து போன முரட்டாட்டம் உள்ள பாவ சுபாவம் நமக்குள்ளே இருக்கிறது. அது என்ன செய்யுமா, நம்ம மனசுக்கு எதெல்லாம் சரின்னு இருக்கோ அந்த வழியில நம்மளை போக பண்ணுதான். அந்த தண்டனையும் அந்த குற்றத்தையும் அக்கிரமத்தையும், இந்த சீசத்துவம் என்பது கிரமம், டிசைபிள். அக்கிரமம் என்பது ஒழுங்கில்லாத ஒன்று. எங்கெல்லாம் ஒழுங்கு இல்லையோ அங்கெல்லாம் பிசாசு இருப்பான். எங்கெல்லாம் வெறுமை இருக்கோ அங்க பிசாசு இருப்பான். எங்கெல்லாம் ஒரு பெர்ஃபெக்ஷன் இல்லையோ, இது இப்படி செய்யணும், இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒழுங்கில்லாத காரியம் இருக்குமோ, அதனாலதான் மத்தேயு 6 சொல்றாரு, டோன்ட் சர்வ் டூ மாஸ்டர்ஸ். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒன்று பணத்துக்கு ஊழியம் செய்வோம், இல்லை தேவனுக்கு ஊழியம் செய்வோம். நீங்க ஆண்டவரை நேசிச்சீங்கன்னா இந்த மெட்டீரியல், உலகத்தில் இருக்கிற மெட்டீரியலை என்ன செய்வீங்கன்னா செகண்டரியா வச்சிருவீங்க. தேவன் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் மெட்டீரியலையும் தருவாரு, ஐஸ்வர்யத்தையும் தருவாரு, சுகத்தையும் தருவாரு, நமக்குள்ள அந்த பரிசுத்தத்தையும் சமாதானத்தையும் தருவாரு. அவர் கொடுக்கிற அந்த மெட்டீரியல் உலக பொருள், வேதனை இருக்காது, அதுல சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், அதுல ஒரு இளைப்பாறுதல் இருக்கும். ஆனா மெட்டீரியலே கடவுள் அப்படின்னு போகும்போது, எனக்கு பணம் தான் எல்லாம் அப்படின்னு போகும்போது, எனக்கு பணம் இருந்தா, சொத்து இருந்தா, எனக்கு ஆஸ்தி இருந்தா போதும், எனக்கு தேவ சித்தம் முக்கியம் இல்லை அப்படி போகும்போது நீங்கள் தேவனை பகைப்பீர்கள். நீங்க தேவனுக்கு விரோதியா இருப்பீங்க. ஆனா தேவன் தான் எனக்கு முதலிடம்னு நம்ம வரும்போது, இந்த மெட்டீரியலை கடவுளை வைக்காம அவரை முதல்ல வச்சு, இதெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்தவைகள், இதெல்லாம் எனக்கு கர்த்தர் கொடுத்தது. அதுல நல்லா சொல்றாரு, டோன்ட் சர்வ் டூ மாஸ்டர்ஸ். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. காலையில ஆராதனைக்கு வர்றீங்க, வர்றப்ப இன்னொரு மனுஷன் உள்ள இருந்து சொல்லும், இன்னைக்கு கூட போய் சம்பாதிக்கலாமேப்பா, இன்னைக்கு கூட விசேஷத்துக்கு போலாமே, இன்னைக்கு கூட கொஞ்சம் ஓய்வு எடுத்து அப்படியே ரிலாக்ஸா இருக்கலாமே, ஒரு மனுஷன் பேசும் சத்தம். ஆனா ஆவியானவர் சொல்வார், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவாயாக, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தர் கொடுப்பாருங்க, இந்த பொருள் அவர் தருவாரு, கூட கொடுக்கப்படும். இந்த எறும்பு இப்ப மழை வர்றதுக்கு முன்னாடி பார்த்தா, ஒரு தெரிஞ்சவர், அவர் வீட்டில் புதுசாக அந்த வீட்டுக்கு வாடகைக்கு போயிருக்கிறார், பாலகிருஷ்ணாபுரம் பக்கம். அந்த வீட்டில் எல்லா பக்கம் வீடு நல்ல டைல்ஸ் போட்டிருக்கு, நிறைய எறும்பா. அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்றாரு, என்ன சார் சுற்றி சுற்றி எறும்பா வருது அப்படின்னு. எறும்பு அங்கே மட்டும் வரல, எல்லா வீட்டுக்கும் வந்திருக்கும். ஏன் அப்படின்னா அது சம்பாதிக்கிற காலம், அதுக்கு ஒரு அறிவு இருக்கு. என்ன அறிவு? அடுத்து மழை வரப்போது, அன்னைக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, வெளியில போய் இந்த மாதிரி ஃப்ரீயா சம்பாதிக்க முடியாது. அந்த எறும்பு அது என்ன செய்யுது, அதுக்கு எஜமானன் இல்லை, தலைவன் இல்லை, பிரபு இல்லை, அதிகாரி இல்லை, அது என்ன செய்யுதுன்னா சம்பாதிக்கிறது. ப்ராஸ்பரிட்டி, காலம் அறிந்து ஞானமா எந்த நாட்கள்ல எதை செய்யணும் அன்பானவர்களே, ஞானமா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எறும்பினிடத்துல போய் கற்றுக்கோ, எப்படி செழிக்கணும், எப்படி ஆசீர்வாதமா இருக்கணும், தேவ சமூகத்துல ஞானமா, புத்தியா, கர்த்தருக்கு பிரியமா. ஆண்டவர் சொல்றாரு, அதனிடத்துல போய் நீ கற்றுக்கோ அப்படிங்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும், அந்த மெட்டீரியலையே கடவுளா வச்சு நமக்கு சோதனை வரும். உலகத்துல அப்படிதான் செய்யறாங்க. பெரிய பணம் நிறைய வச்சிருக்கிறவங்க, அவங்க தான் கடவுள் மாதிரி தெரியும், ஐயா சாமி அப்படிம்பாங்க. ஆனா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், அவர் நமக்கு பார்வையில தெரியணும். அவருக்கு நேராக என் கைகளை நான் என்ன செய்கிறேன், உயர்த்துகிறேன். அவரை நான் ஆண்டவராக வச்சிருக்கிறேன். அவர் தான் எனக்கு தகப்பன். அவர் தன் குமாரனால என்னை ரட்சித்து இருக்கிறார், என்னை மீட்டிருக்கிறார், என்னை இரத்தத்தினாலே கழுவி இருக்கிறார். இங்கே இந்த வெளிப்பாடுகளை சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 53 அதே அதிகாரம் 11ஆம் வசனம் எல்லாரும் வாசிக்கலாம். ஏசாயா 53:11. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு சொல்லுங்களேன் திருப்தியாவார். இந்த மேசியா என்ன செய்வார், இயேசு திருப்தியாவார். இந்த சிலுவை பாடுகளாலே திருப்தியாவார், சிலுவையிலே நொறுக்கப்படுறதுனாலே திருப்தியாவார், சிலுவையிலே அவர் படுகிற அவமானங்களாலே திருப்தியாவார். ஒருவேளை இன்றைக்கு அவமானத்தோடு வந்திருக்கிறீங்களா, ஆண்டவருக்கு முன்பாக உங்களை
ஆண்டவரே எனக்காக நீங்க அவமானப்பட்டிருக்கிறீங்க. நம்ம விக்கிரக ஆராதனை மாதிரி என்ன செஞ்சிருக்கலாம்? பணத்தை கடவுளா வச்சிருக்கலாம். பணத்தை சேமிக்கிறதுக்கு எத்தனையோ குறுக்கு வழிகளை தேடி இருக்கலாம். எத்தனையோ ஷார்ட்கட் மெத்தடுக்குள்ள போயிருக்கலாம். அதனால நம்ம என்ன செஞ்சிருக்கலாம்? ஆஸ்தியை சேர்த்திருக்கலாம், ஏதோ ஒன்று சேர்த்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட ரிஜெக்ஷன், புறக்கணிப்பு, அப்படிப்பட்ட கைவிடப்படுதல் அதை நான் சுமந்து இருக்கிறேன். இந்த 11ஆம் வசனத்துல போட்டிருக்கு, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார், அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். இங்கே நாம் வாசிக்கிறோம், தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். எத்தனை பேர் நீதிமானா இருக்கிறீங்க? அல்லேலூயா. மற்றவங்க நீதிமான் இல்லையா? எத்தனை பேர் நீதிமான்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால விசுவாசிக்கிறவங்க, மீட்கப்பட்டவங்க யாரா இருக்கிறாங்க? அங்க சொல்லப்பட்டிருக்கு, அவரை பற்றும் விசுவாசத்தினால். யாரை பற்றும் விசுவாசம்? இயேசுவை பற்றும் விசுவாசம், அவர் நாமத்தை பற்றுகிற விசுவாசம், அவருடைய இரத்தத்தை பற்றுகிற விசுவாசம். அந்த தீர்க்கதரிசி சொல்றார், மேசியா இப்படிதான் சங்கரிக்கப்படுவார், இப்படிதான் கைவிடப்படுவார், அவர்னால நாம் நீதிமானாக்கப்படுறோம். அதை பார்க்கிறார் இயேசு. அதனால சிலுவையை அவர் எப்படி பார்க்கிறார்னா, அதை அநேகர், உங்களையும் என்னையும் இன்னும் எத்தனையோ மனுக்குலத்திற்கு அந்த மீட்பை அன்போடு கரிசனையோடு, தாயிலும் மேலாக, தகப்பனிலும் மேலாக, இந்த பூமியில யாரும் நம்மை நேசிக்க முடியாத அந்த ஸ்தானத்தில் பாருங்க, அந்த கிறிஸ்து என்ன செய்கிறார்னா அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். 12ஆம் வசனம், ஏசாயா 53:12, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரின் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து, அங்க சொல்லப்பட்டிருக்க அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக. அப்ப பிதாவானவரை இதை ஆயத்தப்படுத்துறார். இது சரியானது, குற்றம் இல்லாதவர், பரிசுத்த ஆவியினால் இந்த பூமிக்கு வந்தவர், அவர் ரத்தம் சிந்தப்படணும், வேத வாக்கியங்களின்படி அவர் மரிக்க வேண்டும். இதெல்லாம் முன்கூட்டி ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு உங்க வீட்டிற்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்களுடைய கையின் பிரயாசங்களுக்கு அங்கு இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். ஹல்லேலூயா. பலவான்களை அவர் என்ன செய்வாராம்? கொள்ளையாக. 7ஆம் வசனம், அதே அதிகாரம் 7ஆம் வசனத்துல பின்பகுதியில, மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார், இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து. எப்படியா? இடுக்கணிலே. இன்றைக்கு ஒருவேளை இடுக்கணுக்குள்ள கிடக்குறீங்களா? அடுத்து நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார், அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார், என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் வாதிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க வாதிக்கப்பட தேவையில்லை. நீங்க யாருக்காக ஜெபம் பண்றீங்கன்னா, இந்த சிலுவை அண்டை போய் அந்த மகிமையை உணர்ந்து ஜெபம் பண்ணி பாருங்க. உள்ள ஏராளமான பொக்கிஷம் இருக்கு, உள்ள ஏராளமான அன்பு, மனதுருக்கம், விடுதலையாக்குகிற அற்புதமான காரியம் உள்ள இருக்கு. நாள் கணக்கில் கண்ணீர் வடிக்கிறீங்களா? மாத கணக்கில் என்ன செய்யணும்னு தெரியாம தடுமாறுறீங்களா? இங்க போங்க. அந்த சிலுவையின் மகிமை, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற மகிமை. இயேசு அதைத்தான் சொல்றாரு, இந்த வேத வாக்கியத்தை சொல்றாரு. இந்த வேத வாக்கியம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆண்டவர் இயேசு மரித்து உயிர் தெழுந்த பின்பு எம்மாவூர் சீசர்கள் பிரயாணம் பண்ணி நடந்து போறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரே கவலை, ஐயோ இந்த மேசியா இருப்பாரு, இருந்து எல்லாவற்றையும் சரி செய்வார்னு நினைத்தோம். ஆனா என்ன ஆயிடுச்சு? அவரு இப்படி கொலை பண்ணிட்டாங்க, மேசியா மரிக்கலாமா அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே போறாங்க. அவங்களுக்குள்ள ஒரே துக்கம். அப்ப இயேசு வழிபோக்கரை போல சேர்ந்து கொள்ளுகிறார். வான சாஸ்திரிகள் வர்றாங்க. வரும்போது பிள்ளையும் அதன் தாயையும் கண்டார்களாம். பிள்ளைக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து, பிள்ளையினுடைய தாயார் இல்ல, பிள்ளைக்கு முன்பாக. அந்த வார்த்தையை பாருங்க. ஒரு இரட்சகர், உலக மீட்பர் பிறப்பார், அந்த நட்சத்திரம் அதற்கு அடையாளம்,
தேடி அந்த மீட்க போகிற அந்த மீட்பர் ஒரு குழந்தையாக, பாலகனாக தேடி வர்றாங்க. இந்த பாலகன் யாரு? அவர் ஒரு மீட்பர். He was a redeemer. பிள்ளையும் அதன் தாயும் கண்டாங்க. ஆனா பிள்ளைக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்தார்கள். ஏன்னா இந்த பிள்ளை யார் என்றால் அவங்களுக்கு தெரியுது. அஸ்ட்ராலஜர்ஸ், அவங்க இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றவங்க. இந்த பூமியிலே யாருனால மாற்றங்கள் வரும், இந்த மனுக்குலத்திற்கு எப்படி இரக்கம் வரும், அதை சர்ச் பண்றவங்க நட்சத்திரத்தை அடையாளமாக கண்டுபிடிச்சு தேடி வர்றாங்க. அவங்க பார்க்க வந்தது யார் என்றால் மேசியாவை பார்க்க வந்தார்கள். அந்த நட்சத்திரம் அவர் இருந்த ஸ்தலத்துக்கு நேராக நின்று கொண்டிருந்தது. இயேசுவை கண்டார்கள். இயேசுக்கு முன்பாக தாங்கள் கொண்டு வந்த அந்த வெகுமதிகளை வைத்துவிட்டு அவர்கள் பணிந்து கொண்டார்கள். அன்பானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்க ஏசாயா சொல்றாரு, அவர் தனக்கு படுகிற அந்த பாடுகளை குறித்து சந்தோஷப்படுவார். ஒருவேளை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எதனால இந்த பாடுகள் தெரியாம இருக்கலாம். ஆனா ஒன்று, கர்த்தருக்குள்ளாக, அவருடைய நாமத்துக்குள்ளாக இந்த காரியங்களை தேவ நோக்கத்துக்குள்ளாக வைத்து முன்னேறி போங்கள். கர்த்தர் அதை மகிமையாக்குவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற இந்த பாடுகள் இதெல்லாம் மதுரமாய் மாறிவிடும். மாறாவின் நீரை மதுரமாய் மாற்றினவர். அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்வார்கள். ஒரு சில நேரம் ஏன் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கல, ஏன் தாமதமாகுது? இல்ல, ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார், உருவாக்குகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். அந்த கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ள பெருகட்டும். சோர்ந்து போகாதீங்க, இயேசுவை விட்டு தூரமா போயிடாதீங்க. இன்னும் மகத்தானதை விளங்க பண்ண போகிறார். வேதம் சொல்லுகிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நம்மளும் இருளுக்குள்ளே ஒன்னா போயிடக்கூடாது. இருள்னா என்னன்னா பாவம், அசுத்தம். இருளோட கூட கொண்டுட்டு போயிரும், நரகத்துக்கு கொண்டுட்டு போயிரும். ஆனா இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சம், இயேசுவாகிய வெளிச்சம், ஒளியாகிய வெளிச்சம் உங்க மூலமா பார்க்க போறாங்க. உங்களுக்குள்ள ஆண்டவர் செய்யற அந்த மகிமையை பார்க்க போறாங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஜெபம், உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கிறிஸ்துவின் மீட்பு, அதை பார்க்க போகுது இந்த உலகம். அதற்கு நீங்க ஆயத்தமாகுங்க. உடனே வெளிப்படல, சோர்ந்துடாதீங்க. கர்த்தர் என்ன செய்யறாரு? அவர் புயத்தை வெளிப்படுத்த போறாரு. அதான் போட்டிருக்கு ஏசாயா 53:1. முதல்ல 2 கொஸ்டின். யாருக்கு வெளிப்படும்? விசுவாசித்தவன் யார்? சொல்லுங்களேன், விசுவாசித்தவன் யார்? யாருக்கு அவர் புயம் வெளிப்படும்? ரெண்டுமே கேள்வி. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு தம் புயத்தை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள்ல மனுஷ புயம் அல்ல, மனுஷ காரியம் அல்ல, அவருடைய புயம், அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, அவர் நாமத்திற்காக நற்கிரியைகளை செய்யத்தக்கதாக. தீர்க்கதரிசி அதை தெளிவா சொல்றார். ஒர்க்ஸ், காட்ஸ், தேவனுடைய கிரியைகள். உங்க வீட்டுக்குள்ள தேவனுடைய கிரியைகள் நடக்கும். தேவனுடைய கரம் வெளிப்படும். உங்க கரம் வெளிப்பட்டா சாதாரணமா இருக்கும். உங்க குடும்பத்துல ஜெனரேஷனுடைய எதுனா அதுவும் சாதாரணமா இருக்கும். ஆனா அந்த இடத்துக்குள்ள God, the Lord of hosts, சேனைகளின் கர்த்தரின் கரம், அந்த கரம் வெளிப்பட்டா எப்படி இருக்கும்? சங்கீதக்காரர் சொல்ற, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாரா சேனைகளின் கர்த்தர்? அது இங்கிலீஷ்ல போட்டு the Lord of hosts, சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருப்பாரானால் அவர் புயம் உங்களுக்கு வெளிப்படும். இயேசு கிறிஸ்து மூலமாக, அவர் சிந்தின இரத்தத்தினாலே, அவருடைய அன்பினாலே, அவருடைய மனதுருக்கத்தினாலே. எங்கேயும் போக வேண்டியதில்லை. அவர் போதுமானவர். ஈகோ அப்படின்னு சொன்னா இயேசுவுக்கு தாங்க ஈகோ இருக்கணும். நமக்கு 2 காரியங்களை கேட்டு இதான் ஒன்று சொல்லுங்க, அவமானம் வேணுமா இல்லை வேதனை பாடு வேணுமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? பாடு போதும் அப்படிம்போம். ஏன்னா அவமானப்பட்டு வாழ்றதை காட்டில செத்து போகலாம் அப்படிம்பாங்க. ஆனா அந்த மார்க் 14 ஒரு சீசன்
இயேசுக்கு பின்னாடியே வந்திருக்கிறான் தூரத்தில், அவன் பேர் போடலை. அவனை என்ன செஞ்சிட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச உடனே அந்த கிழக்கத்திய கலாச்சாரத்தில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு அங்கி மாதிரி மேலே போட்டிருப்பாங்க. அதை அவன் விட்டுட்டு துப்பட்டியை விட்டு விட்டு ஓடினான். துப்பட்டியை விட்டுட்டு ஓடினான். சொல்லுங்களேன், ஓடினான். அந்த பேர் என்னன்னு போடலை. ஒரு சிலர் சொல்கிறாங்க அது ஜான் மார்க்கு. இந்த புஸ்தகத்தை எழுதினார் பார்த்தீங்களா, அவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அப்படி ஒரு இயேசுவை கைவிடப்படும் அளவுக்கு நான் இருந்தேன். இயேசுவை கைவிடப்படும் அளவுக்கு நான் இருந்தேன். பாருங்க, அப்படி இருந்த என்ன ஆண்டவர் என்னை ரட்சித்தார் அப்படிங்கிறார். எல்லாரும் ஓடினாங்க. வஸ்திரத்தை விட்டுட்டு அங்கே போட்டிருக்கு நிர்வாணமாக ஓடினான்னு போட்டிருக்கு, துப்பட்டியை விட்டு. அதை அப்படியே இந்த பைபிளுக்குள்ள இருக்கிற மகிமையை பாருங்க, அப்படியே எழுதி வச்சிருக்கிறாரு. அதை கூட்டி குறைச்சி எழுதலை. நிறைய பேர் சீசர்கள் எல்லாரும் போயிட்டாங்க. அன்பானவர்கள், இன்றைக்கு தேவ சித்தம் செய்கிறதுல பாருங்க, பட்டயத்தை எடுத்தாங்களாம். கடைசியா நாம் இதோடு முடிக்கலாம். பட்டயத்தை எடுத்தார்கள். சொல்லுங்களேன், பட்டயத்தை எடுத்தார்கள். யார் எடுத்தா பட்டயம்? சொல்லுங்களேன். பேதுரு எடுத்தாரு. சீசர்கள், அப்போஸ்தலர்கள், அவர் அப்போஸ்தலர். வேற யார் பட்டயத்தோட வந்தா? இயேசுவை பிடிக்கிறவங்க பட்டயத்தோட வந்தாங்க. சரி, அப்போ இயேசு என்ன சொல்றாரு? அகிம்சையை சொல்றாரா? அகிம்சைனா என்னன்னா, இந்த காந்தி அடிகளுடைய, நான் வாலிப நாட்களில் இந்த காந்தியன் தாட்ஸ்லாம் போய், நான் மதுரையிலலாம் போய் அந்த காந்தியன் மியூசியத்தில் அந்த படிப்பெலாம் படிச்சிருக்கேன். நல்லா இருக்கும். என்ன செய்யறதுன்னா, அடக்குமுறை எதிர்ப்பு முரட்டாட்டமாக இருக்கிறவங்ககிட்ட அந்த அகிம்சையில் போய் ஜெயிக்கிறது. அமெரிக்காவில் கருப்பினர் அந்த இனத்தவர்கள் மத்தியில் போராடி ஜெயித்த அவரும் இந்த அகிம்சை, காந்தியடிகளும் இவங்கெல்லாம் பைபிள் படிச்சிருக்கிறாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்தை பொறுத்தவரை பட்டயத்தோடும் ஆயுதங்களோடும் போராடினா அவங்கள ஜெயிக்கவே முடியாது. இவங்க 100 மடங்கு ஆயுதம் எடுத்தாங்கன்னா அவங்க 10,000 மடங்கு எடுப்பாங்க. ரொம்ப எஃபிசியன்சியானவங்க. ஆனால் இந்த காந்தியடிகள் எதை பார்த்தாருன்னா அகிம்சைங்கிறத எடுத்தார். ஆனால் இந்த பைபிள் இயேசு அகிம்சையை சொல்லலை. அவர் என்ன சொல்றார் தெரியுமா? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இயேசு சிலுவையில் அங்கே வந்த அக்கிரமக்காரங்க, அவரை பிடிக்க வந்த அநியாயக்காரங்க, அவங்களுக்காகவும் சிலுவையில் அந்த பாடுகளை அவர் சுமக்கிறார். அல்லேலூயா. அக்கிரமக்காரங்க பாடுகளை, எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் தன்மேல சுமந்தார். அன்பு அது என்ன செய்யும் தெரியுமா? ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். ஒரு வாலிப சகோதரன் ஹாஸ்டலில் படிக்க போயிருக்கிறார். அந்த சகோதரனுக்கு வீட்டில் அவங்க அம்மா அப்படி வளர்த்துருக்குறாங்க. வீட்டில் எல்லாத்தையும் அழகாக மடித்து, ஒரு சில வீடுகளில் படுத்து எந்திரிச்சா பெட்டை கூட மடிக்க சொல்லித்தர மாட்டாங்க. அப்படி இப்படியே கிடக்கும், துணி ஒரு பக்கம் எல்லாம் அப்படியே கிடக்கும். அந்த கேரக்டரே அப்படி இருக்கும். ஆனால் அதே இது ஒரு சில உருவாகிற இடத்துல போனால், நான்லாம் அனுபவப்பட்டிருக்கேன். சாப்பிட்ற பிளேட்டை வீட்டில் வைக்கிற மாதிரி எங்கேயாவது வச்சுட்டா பிளேட்டை தூக்கி ஒழிச்சு வச்சுருவாங்க. அடுத்த நேரம் சாப்பிட்றதுக்குரிய நேரம் வரும் பார்த்தீங்களா, பிளேட் இல்லைன்னா சாப்பிட முடியாது. நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி பிளேட்டை எங்கேயாவது வச்சுட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, பனிஷ்மெண்ட்டு, பிளேட் இருக்காது. அந்த சாப்பிட்ற டைம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த சாப்பாடு கிடைக்காது. பிளேட்டை காணும்னு நான் 2 தடவை தேடி இருக்கிறேன். அப்போ என்னன்னா, வீட்டில் எப்படி வேணாலும் பிளேட்டை எங்கே வேணாலும் வைக்கலாம். ஆனால் ஒரு ட்ரைனிங்க்கு போகிற இடத்துல, டிசிப்பிள் பண்ணுற இடத்துல 5 மணிக்குன்னா 5 மணிக்கு எந்திரிக்கணும். ஜெபிக்கிற நேரம் எங்களை நடத்துகிற அந்த பாஸ்டர், அவரும் தலையில் ஒரு நல்ல அந்த உத்தமபாளையம் கிளைமேட்டு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். தலையில் அந்த முண்டாஸ் மாதிரி கட்டிட்டு கீழே பாஸ்டரமாக உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மேலே அந்த ஐயா என்ன செய்வார், மெதுவாக வந்து எவன் ஜெபம் பண்ணுறேங்கிறத மெதுவாக பார்ப்பாரு. ஜெபம் பண்ணுறல இப்படி நேரம்னு வச்சுக்கோங்க, பின்னாடி இருந்து விட மாட்டார். ஒருத்தர் ஜெபம் பண்ணுறப்ப தூங்குனா பனிஷ்மெண்ட்டு. பாருங்க, எக்ஸாம் ஒரு பையன் என்ன பண்ணால் பைபிளை வச்சுக்கிட்டு, பைபிளோடு வச்சுக்கிட்டு நல்லா தூங்குறான். பின்னாடி வந்து போட்டாரே பார்க்கணும். என்ன என்கிட்ட வந்தார், நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், அந்த பைபிள் கிழிஞ்சிருச்சு. நான் ஒரு ஊசியை வச்சு அதை போட்டு தச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படி வந்து தனியாக கூப்பிட்டு, எப்பா
ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். உனக்கு இந்த பைபிள்லாம் கிழிஞ்சா கூட உனக்கு வாங்கிறதுக்கு எல்லா பலனையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு என்ன செய்வார்? தருவார். அப்போ அந்த சீசத்துவம் என்பது கண்காணிக்கப்படுதல். ஒரு நேரம் அவங்க கவனிக்கலாம், ஒரு சிலது பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல போய் போட்டு அவங்கள என்ன செய்யணும்? உருவாக்கி விட வேணும். ஐயோ என் பிள்ளை கஷ்டப்படுவானேன்னு ஒரு நாளும் உருவாக முடியாது. பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து. சொல்லுங்களேன், நடத்து. அப்பொழுது அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான். நீங்கள் சிட்சிக்கப்படாதிருந்தால் உங்கள் பிள்ளைகள் வேசியின் பிள்ளையாயிருப்பார்களே. பிள்ளைகளுக்குன்னு ஒரு சிட்சை இருக்கணும். எதுக்குன்னா மேலான ஒண்ணுக்காக. பிதாவானவர் இயேசுவை அநேக ஜனங்களுக்காக, மீட்புக்காக அவர் என்ன செய்தார்னா அந்த சிலுவைக்குள்ளே பிதாவானவருடைய அந்த சித்தத்திற்கு சொல்றார், வேத வாக்கியம் இப்படி நிறைவேற வேண்டியதா இருக்கிறது. அதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார், தன்னை அதற்கு ஒப்பு கொடுக்கிறார். ஐ சரண்டர். இன்றைக்கு நம்ம பிள்ளைகள் அப்படி நடத்துறோமா? ஆண்டவர் உன்னை எங்க வீட்டில் பிள்ளையா கொடுத்தாருப்பா, இன்னைக்கு நாங்க சாப்பிட்ற சாப்பாடு ஆண்டவர் கொடுத்த சாப்பாடு, நீ ஆண்டவருக்கு நன்றியா இருக்கணும், அப்படி சொல்றமா? பாருங்க, அந்த ஹாஸ்டல்ல இருக்கிற அந்த பையன் என்ன பண்ணா, அந்த பக்கத்துல 3 பேர் அந்த ரூம்ல இருந்திருக்கிறாங்க. இந்த பையன் நீட்டா வச்சிருக்கிறான், ஷூ துணிமணி எல்லாத்தையும் மடிச்சு நீட்டா வச்சிருக்கிறான். மற்ற பசங்க கூட இருக்கிறவங்க அதை பார்த்தா துணி கிடக்கு, கண்டமணிக்கு ஷூ ஒரு மாதிரி கிடக்கு. ரொம்ப வருத்தப்பட்டாப்லையா. அவங்க அம்மாட்ட பேசுகிறப்ப சொன்னாப்லையா, அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, அம்மா என் கூட இருக்கிற பையங்களுடைய பிஹேவியர்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, நல்ல கவனிங்க. ஏன்னா பைபிள்லே போட்டிருக்கு, ஞானியோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், துன்மார்க்கனோட சஞ்சரிக்கிறவன் கெட்டு போக நிறைய வாய்ப்பு இருக்குது. அவன் ஜெபிக்கலை அப்படின்னா இவனும் ஜெபிக்காதபடி அவன் ஆக்கி விட்டுருவான். பெரிய பரிசுத்தவானா நீ ஜெபம் பண்ணுற அப்படின்னு எதையோ ஒன்று சொல்லி கெடுத்து விட்டுருவான். ஏன்னா ஈஸியாக இந்த சமுதாயம் அப்படி கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்களா, சரிப்பா உன்னுடையதை நீ மடித்து வைப்பையில, உன்னுடைய பொருளெல்லாம் பத்திரப்படுத்தி நீட்டாக வைப்பையில, ஷூவெல்லாம் நீ என்ன செய், அவங்க பொருளையும் நீ என்ன செய், ஒரு நாளைக்கு அதை சுத்தம் பண்ணி அதெல்லாம் மடித்து வச்சிரு அப்படின்னு. இந்த பையன் என்ன பண்ணாப்லையா, அவன் ஷூ அது அழுக்கான ஷூ, நிச்சயமாக அது மோசமாக இருக்குது, அதை எடுத்து அதை சுத்தம் பண்ணி நீட்டாக வச்சு அங்கே இருக்கிற துணியெல்லாம் மடித்து வச்சு இது பண்ணோடனே அதை பார்த்தவங்க என்ன பண்ணாங்களாம், அடுத்த நாள் அவங்களாவே தங்கள் துணியை மடித்து ஷூவை அழகாக அடுக்கி வச்சு அப்படி மாறிட்டாங்களாம். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பட்டயத்தை எடுக்கிறோமா இல்லை சிலுவையை எடுக்கிறோமா? அகிம்சை அல்ல, என்ன செஞ்சாலும் சகிச்சுக்கிறதுக்கு இல்லை, சிலுவை. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். உங்க குடும்பத்தில் நீங்க சிலுவையை சுமக்கிறீங்களா இல்லை சிலுவை வேண்டான்ட்டு போறீங்களா? நான் வந்து பழைய மாதிரியே இருந்துக்கிறேன், எனக்கு நான் பழைய சுபாவம். இந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பட்டயத்தை எடுக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனா அதன் முடிவு பட்டயமாக தான் இருக்கும். ஆனா நீ சிலுவையை சுமப்பாயானால் அங்கு ரட்சிப்பு உண்டாகும், கிறிஸ்து வெளிப்படுவார், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும், அங்கு பரலோக வல்லமை இறங்கி வரும். இன்றைக்கு நமக்கு உரிய பகுதிகளில் பிரச்சனைகளில் நம்மளை உயர்த்துறோமா இல்லை நமக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ, நான் யார் தெரியுமா அப்படின்னு நமக்கு அந்த இது வருதா? ஏய் நீ ஒன்றும் கிடையாது, நீ இயேசுவின் நாமத்தில் பழைய மனுஷன் செத்து போயிட்ட, நீ செத்த ஆள், உள்ள இயேசு இருக்கிறார், அவருக்கு மகிமைப்படுத்து. பாருங்க, அந்த பையன் என்ன செஞ்சான், அந்த ஷூவை எடுக்கிறப்ப நாத்தம் எடுத்திருக்கும், அதை சுத்தம் பண்ணி தன்னை அர்ப்பணித்து தன்னை ஒப்பு கொடுத்து அங்கே இருக்கிறதெல்லாம் மடித்து அவனுக்கே நேரம் சரியாக இருக்கும். ஆனால் ஒன்று அங்கே என்ன நடக்குது தெரியுமா? மாற்றம் வருகிறது. அன்றைக்கு இயேசு அதைத்தான் செய்தார். இன்றைக்கு எத்தனை பேர் சிலுவையை எடுக்கிறாங்க? நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியிலையும், ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை நடத்துகிறது, வாலிப பிள்ளைகளை நடத்துவது. உங்க குடும்பத்தில் எத்தனை முறை பட்டயத்தை எடுத்திருக்கிறீங்க? எத்தனை நேரம் சகித்து அந்த கிறிஸ்துவின் அன்பை வெளிக்கொண்டு வந்திருக்கிறீங்க? அந்த 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 கிறிஸ்துவின் அன்பு மெட்டோமார்பா, மறுரூபமாகுதல், இயேசுவை போல, இயேசுவை போல. சோதம் குமாரா அந்த இடத்துல ஆபிரகாம் என்ன செய்யறாரு, அந்த ராஜா சொல்றாரு, அதை போய் மீட்டுட்டு வந்துட்டார், லோத்தோடைய இதெல்லாம் சிறையிருப்ப மீட்டு.
இப்ப அந்த ராஜா சொல்றான், ஜனங்களை மாத்திரம் எனக்கு கொடு, பொருட்களை எல்லாம் நீ எடுத்துக்கொள்ளும். இப்ப ஆபிரகாம் என்ன செய்யறார்? கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறார், கர்த்தரோடு உறவு வச்சிருக்கிறார். இப்ப சொல்ல, இந்த பொருள் எனக்கு வேண்டாம், கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். இன்னைக்கு நமக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது நல்லா இருக்கும், நிறைவா இருக்கும். ஆபிரகாம் அந்த சிலுவை எடுக்கிறார், கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. யாக்கோபு என்ன பண்றாரு? தன் சகோதரனுக்கு ஒரு சிலதை கொடுத்து, வெகுமானத்தை கொடுத்து அனுப்பிட்டு, ஆண்டவர் சமூகத்துல அந்த ராத்திரியில மனைவியோடு பிள்ளைகளோட இல்ல, பிள்ளைக உயிரோடு இருப்பாங்களா செத்து போவாங்களா தெரியாது, அண்ணன் வர்றான், கொலை செய்ய வர்றான், இரவெல்லாம் ஆண்டவர் சமூகத்துல சிலுவை எடுக்கிறார். தேவனே, நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும். பேரை யாக்கோபை இஸ்ரவேலா மாற்றுறாரு. தூக்கம் எனக்கு ரொம்ப முக்கியம், எனக்கு சாப்பாடு எனக்கு ரொம்ப முக்கியம். இல்ல இல்ல, தூக்கத்தை காட்டிலும் சாப்பாடை காட்டிலும் ஒரு சில நேரம் கர்த்தர் சமூகம் பிரசன்னம் முக்கியம். நமக்குள்ள ஒரு உணர்வுள்ள இருதயம் இருக்கணும். சிலுவையை எடுத்துட்டோன்னு சொல்லிட்டு நம்மளை நாமே மாய்மாலப்படுத்தி கொள்ளக்கூடாது, வஞ்சிக்க கூடாது. சிலுவையை சுமக்கும் போது, சிலுவையை எடுக்கும் போது கர்த்தர் அங்கு உங்க வாழ்க்கையை மகிமைப்படுத்துவார், உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். காலை கழுவுறார் இயேசு. இந்த யூதாஸ் காலையும் தான் கழுவி இருப்பாருங்க. யூதாஸ் இயேசு என்ன சொல்றான் தெரியுமா? முத்தம் இடுறான். முத்தம்னா நெருங்கிய உறவு. ஆண்டவர் இயேசு என்ன சொல்றார் தெரியுமா? என் சிநேகிதனை. அந்த வார்த்தை எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இவன் தான் காட்டி கொடுத்து இதனாலதான் அந்த மரணம் வரப்போகுது. நம்ம வாழ்க்கையில நமக்கு துரோகம் பண்றவங்களை அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஆனா சிலுவை எடுக்கிறாருங்க இயேசு. மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிறார், என் சிநேகிதனே. அன்பானவர்களே, நம்ம எத்தனை இடத்துல பட்டயத்தை எடுத்திருக்கிறோம். வாயை திறக்கும் போதே பட்டயத்தை போல பேசுற வார்த்தைகள், நம்முடைய ஜீவிதங்கள், அதனால எத்தனை விளைவுகள். நமக்குள்ள இருக்கிற அந்த பழைய மனுஷன் அவன் செத்து போயிருக்கணும். நீங்க சாகலைன்னா நீங்க இன்னும் ஞானஸ்தான உடன்படிக்கையில இன்னும் அதுல உண்மையா இல்லைன்னு அர்த்தம். கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கப்பட்டோம். கிறிஸ்து உள்ள வாசம் பண்றார். அவர் தான் ஜெபிக்க வைக்கிறார். அவர் தான் சொல்றாரு, இந்த பாவம் வேண்டாம், இந்த அசுத்தம் வேண்டாம், இந்த மொரட்டாட்டம் வேண்டாம், உன்னை நீ அர்ப்பணி. ஈகோன்னா இயேசு ஒருவருக்கு தாங்க அந்த ஈகோ இருக்கணும். அவர் தேவனுக்கு சமமானவர். ஆனா அவர் என்ன பண்றாரு? அவர் அந்த சிலுவையை எடுக்கிறாரு, அந்த தன்னை வெறுமையாக்குகிறார். பிரியமானவர்களே, இங்கு நாம் வாசிக்கிறோம், அந்த வாளி ஒரு மனுஷன் அந்த துப்பட்டியை விட்டுட்டு ஓடுறானா. அதை ஜான் மார்க்கு பவுல் கூட சொல்வாரு, ஒருவனை நான் அறிவேன், அவன் 3ஆம் வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டான். யாரை சொல்றாருன்னா, அந்த யூத கலாச்சாரத்துல எழுதும் போது தங்களை மறைச்சிக்கிடுவாங்க. அது பவுல் தான் 3ஆம் வானம் வரைக்கும் போனார். ஆனா சொல்றப்ப தன் பெயரை மறைச்சிக்கிட்டு சொல்றாரு. அப்போஸ்தலர் யோவான் கூட நிறைய நேரம் சொல்லுவார், தன்னை பத்தி சொல்லும் போது தன்னை மறைச்சிருவார். மறைச்சிட்டு ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருவார். இங்கு ஜான் மார்க்காக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது மானமே போனா கூட பரவாயில்ல, மானமே அந்த அளவுக்கு இயேசுவை விட்டு விட்டு ஓடின ஒன்று. இன்றைக்கு அற்பமான சாப்பாட்டுக்காக, அற்பமான ஒரு சுயநலத்துக்காக, சொந்த ஒரு இச்சையான காரியங்களுக்காக நான் இப்படித்தான் இருப்பேன். ஏன்னா பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில நடத்தல. உலகத்தார போலயே பிள்ளைய உருவாக்கிட்டு, ஐயோ என் பிள்ளைக்கு ஏன் இந்த காரியம் அப்படின்னா, நம்ம தான் முதல்ல மனம் திரும்பணும். ஆண்டவரே, இந்த நிலைக்கு நான் தான் காரணம், என் வீட்டில் தேவ சுத்தம் செய்யப்படலை. ஆண்டவரே, என் மனசு போனபடி நான் நடந்தேன், இனி என் வாழ்க்கையில மாற்றம் வேணும்பா அப்படின்னு ஆண்டவர் அண்ட போகும்போது அந்த சிலுவையை எடுங்க. உங்களுக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த சிலுவையை எடுத்துக்கொள்ளுங்க. ஒருவேளை அன்பு கூறுகிறதா இருக்கலாம், ஒருவேளை விட்டு கொடுக்கிறதா இருக்கலாம், அல்லது இன்னும் கொஞ்சம் உங்களை அர்ப்பணிக்கிறதா இருக்கலாம். ஆனா கர்த்தர் அங்கு வருவார். கர்த்தர் உங்க வாழ்க்கையை மகிமைப்படுத்துவார். இயேசு அப்படிதான் ஒப்பு கொடுத்தார்.
பிதாவானவர் அவரை ஆசீர்வதித்தார். கர்த்தர் மகத்தானதை செய்தார். நாம் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. சேர்ந்து பாடுவோமா? பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. இரண்டு கரங்களை உயர்த்தி கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. சேர்ப்பிலே வலுவாது என்னை காத்து மகாய் நிறுத்தி. சேர்ப்பிலே வலுவாது என்னை காத்து மகாய் நிறுத்தி. சேர்ப்பீரே வலுவாது என்னை காத்து மக்காய் நிறுத்தி. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஒரு பலரம சந்தரவா திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே. ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. சேர்ந்து எல்லாரும் பாடலாமா? கல்வாரி ஓரா பாலாரா பாலாராமா ஷபாலாரா பாலாராமா ஓடி வந்தே. கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம் அப்பா. நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த பந்திக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார்.
அடிமையின் ரூபம் எடுத்தார். ஹல்லேலூயா. உங்க வீட்டில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எத்தனை முறை அந்த ஒரு சிலுவையை எடுத்து ஒரு அர்ப்பணிப்புக்குள்ள வந்திருக்கிறீங்க? அப்படி ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்திருக்கிறீங்க. கர்த்தர் அவர் கையில உங்களை அலங்கரிப்பார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய கையிலே நீ அலங்காரமான கிரீடமும். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை அலங்கரிப்பார். ஓ ராபாலா ராபா ஷந்தா ராபாலா ராபாதா ராபா. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தர் நாம் ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ பொருளால தசம பாகங்களால நம்ம கனம் பண்றதுக்கு முன்னாடி நம்மள ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் கமிட் யுவர் செல்ஃப். உங்களை ஆண்டவருக்கு, உங்க அவயங்களை ஆண்டவருக்கு. ஆண்டவரே, எனக்கு இந்த சிலுவையை எடுக்கிற இந்த அனுபவம் எனக்கு பலன் தாங்கய்யா. எனக்குள்ள இந்த சுயம் இன்னும் சாகலப்பா. ஆண்டவரே, எனக்குள்ள நான்கிற பெருமை இருக்கு. என்ன நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. என்ன உம்முடைய ரத்தத்தினால கழுவுங்க ஆண்டவரே. எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஏசப்பா, எனக்கு பலன் தாங்க. ஓ ரிபாலரா பாதராமா சந்தரா பாலரா பாதராபா. ஓ ரியாங்கா பாலரா பாதராமா நாரா கரபா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நான் ஜெபிக்காததுனால வந்த பிரச்சனைகள் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்யாததுனால வந்த காரியங்கள் அப்படின்னு ஆண்டவர் சமூகத்துல அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி அப்பா. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா. வின்சென்ட் சார் அவங்க வந்து இந்த பந்திக்காக ஜெபிப்பாங்க. ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் எடுத்து வைங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள உம்முடைய கிருபைக்காக எங்களை நீங்கள் இந்த ஆராதிக்கவும் துதிக்கவும் நீர் எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அமரவும் உம்முடைய பந்தியிலே நாங்கள் பங்கு பெறவும் நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சரீரத்தை உம்முடைய அப்பமாகிய உம்முடைய நினைவாக உம்முடைய அப்பத்தையும், சரீரத்தின் நினைவாக உம்முடைய அப்பத்தையும், உம்முடைய திரு ரத்தத்தின் நினைவாக இந்த திராட்சை ரசத்தை புசிக்கவும் பானம் பண்ணவும் நீர் பாட்டி இருக்கிற கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீரே எங்களுக்கு வழியும் சத்தியமாய் இருந்து எங்களை வழி நடத்துவதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களை வழி நடத்தும் காத்துக்கொள்ளும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய திருவிருந்தினால் இந்த எங்களை ஆசீர்வதித்து அனுப்புவதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி நம்மை நாமே ஆராய்ந்து இந்த பந்தியில பங்கெடுக்கும் முன்பாக ஆண்டவர் இயேசு சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை வாங்கி புசியுங்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அப்படியே ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஓ நன்றி ராஜா, நன்றி அப்பா.
சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும் ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவே ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவே கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. அப்படியே எல்லாரும் ஜெபம் பண்ணி இந்த பாடலை கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த பந்திக்காக நன்றி சொல்லுகிறோம். ஸ்தோத்திர ராஜா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த பாடல் பாடும்போது அப்பத்தையும் ரசத்தையும் பெற்றுக்கொண்டு நம்ம எல்லாரும் ஒருமித்து அதை புசிக்கலாம். ஸ்தோத்திரம். எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே எண்ணிக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணிக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவியகன்றிடினும் மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவியகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஒட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட ஒட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன்
கண்களை ஏறெடுப்பேன். எல்லாரும் சேர்ந்து பாடலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். அப்படியே அப்பத்தையும் ரசத்தையும் ஸ்தோத்திரத்தோடு அதை புசிக்கலாம். வாமல் காப்பவர் அவரே, வலப்பக்கத்தில் நிழல் அவரே, வலுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே. எனக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம், மகிமை செலுத்துவோம். ஹalleluya, நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தர் நாம் மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. இந்த மூன்று காரியங்களையும் பார்த்தோம். வேத வாக்கியத்தின் மகிமையை பார்த்தோம், சிலுவையின் மகிமையை பார்த்தோம், இயேசுவின் மகிமையை பார்த்தோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபிப்போம். ஹalleluya. சர்வவல்லமையுள்ள எங்கள் பிதாவே, மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே. உம்முடைய வேத வாக்கியங்களின் மகிமையை நாங்கள் பார்க்கிறோம். ஓ, சிலுவையின் மகிமையை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அந்த மகிமைக்காய் கர்த்தர் நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, ஹalleluya. ஓ ஹalleluya. அநேகரை நீதிமான்களாக்கத்தக்கதாக, தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான்களாக்கத்தக்கதாக. ஹalleluya. அநேகருடைய அக்கிரமத்தை தாமே அவர் சுமந்து கொண்டு, சிலுவையை ஆண்டவர் அப்படிதான் பார்க்கிறார். ஏதோ அவரை பிடிச்சி திடீர்னு அவரை பிடிச்சி சிலுவையில் அடிச்சிட்டாங்க. இல்லை இல்லை, உங்களுக்காக எனக்காக கொடூரமான வியாதிகளை அவர் சுமந்திருக்கிறார், துக்கத்தை சுமந்திருக்கிறார். ஓ ஹalleluya. நமக்குள்ள இருக்கிற மீறுதல்கள், அக்கிரமங்கள், அதையெல்லாம் ஆண்டவர் சுமந்திருக்கிறார். நம்ம மனசு போன போக்கில் போனோம், அதற்கான தண்டனையும் இயேசு சுமந்திருக்கிறார். அந்த தண்டனை என்பது கொடூரமானது. சிலுவையில் அதை சுமந்திருக்கிறார். என் மனசுல எது தோணுதோ அதை நான் சரின்னு செய்வேன். அப்படிப்பட்ட ஜீவிதங்கள் எல்லாம் கர்த்தர் அதையும் அதற்கான தண்டனையும் கூட அவர் ஏற்றிருக்கிறார். ஹalleluya.
கரங்களை உயர்த்தி ஸ்தோத்தரிப்போமா. இயேசுவின் மகிமை, அவருக்குள்ள இருக்கிற அந்த கிருபை, அவருக்குள்ள இருக்கிற அன்பு, அவருக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை. ஹல்லேலூயா. ஓ சேனைகளின் கர்த்தர் அவர் உங்களை பலப்படுத்துவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய அன்பு உங்களை பலப்படுத்துவதாக, அவருடைய மனதுருக்கம் உங்களை எல்லா தீமையிலிருந்து விடுதலையாக்குவதாக. ஆண்டவரே, உம்முடைய காயங்களாலே நீர் குணமாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரங்க தாவே. ஆண்டவரே, பிஸ்னஸை ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க, நல்ல வேலையை ஆண்டவர் கொடுத்து உயர்த்துங்க ராஜா, மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. காண ஒரு கல்யாண வீட்டில் வந்து ஆண்டவரே, இந்த தண்ணீரை, வெறும் தண்ணீரை அற்புதமாய் மாற்றினீர் ஆண்டவரே. 5 அப்பத்தையும் 2 மீனையும் அற்புதமாய் பெருக பண்ணினீர். இயேசுவின் நாமத்தில் அந்த சிலுவையில இருந்து வருகிற மகிமை வீடுகளுக்குள்ளே பாழாய் கிடக்கிற நிலைமை ஆண்டவரே அது செழிப்பாய் மாறுவதாக, அவாந்தர வெளிகள் ஆறுகளாய் மாறுவதாக, வெறுமை எல்லாம் மாறி சமாதானம் நதியை போல ஓடுவதாக. இயேசுவின் நாமத்திலே வியாதி மறைவதாக, இயேசுவின் நாமத்திலே பிசாசின் கட்டுகள் முறிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே ஓ மாந்திரிக கிரியைகள் நிர்மூலமாவதாக, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்திலே கற்ப கனி ஆசீர்வதிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே காயங்கள் எல்லாம் குணமாவதாக. நன்றி ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே, கண்களை பிரகாசிக்க பண்ணுங்க. கண்கள் குருட்டாட்ட ஆவிகளை நாங்கள் இயேசுவின் நாமத்திலே கடிந்து கொள்ளுகிறோம். கர்த்தர் கண்களை பிரகாசிக்க பண்ணுங்க, வெளிப்பாடுகளால் நிரப்புங்க. உம்முடைய வார்த்தையின் வெளிப்பாடு வாழ வைப்பதாக. ஆசீர்வதிங்கப்பா. எல்லா மகிமையும் உமக்கு உண்டாகட்டும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானமும் ஆறுதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.